வெல்கம் டு எஸ்எஸ் ரைடர்ஸ். அக்பர் பீர்பால் கதை. ஒரு நாள் ராமையா என்பவர் தான் சம்பாத்தி வச்சிருந்த எல்லா பணத்தையும் பீர்வாவில் வச்சு பூட்டிட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்குறாங்களாம். அந்த பீர்வாக்குள்ளே எதுவுமே இல்லையா. அப்போது தன் ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களாம். அவங்களும் எதுவும் தெரியாது எனக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அங்கே வேலை செய்கிற ஆட்களை கூப்பிட்டும் விசாரிச்சிட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்களாம் எல்லாருமே. சரி, இது அக்பர் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். அக்பர் வந்து சொல்கிறாராம், சரி 2 நாள் நீ கழிச்சு வா, நான் பீர்பால் கிட்ட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு உனக்கு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். சரி, 2 நாள் கழிச்சுட்டு திரும்பவும் ராமையா வந்து பீர்பாலை போய் சந்திக்கிறாங்களாம். பீர்பால் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போ, நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒய்ஃப் கிட்ட கேட்குறப்போ எனக்கு தெரியாது, அங்கே ஆட்கள் கிட்ட கேட்குறப்பையும் தெரியாதுன்னு சொல்கிறாங்களா எல்லாருமே. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும்னு சொல்லிட்டு பீர்பால் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, இது ஒரு மந்திர கொம்பு, இந்த கொம்பு எல்லாரும் இன்னைக்கு வச்சு தூங்குங்க, நாளைக்கு காலையில் பார்க்குறப்போ யார் கொம்பு 2 இன்ச்சு உயர்த்தோ அவங்க தான் திருடன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். சரி, எல்லாரும் அந்த கொம்பை வச்சு பார்த்துக்கிறாங்களாம். அதில் உண்மையான திருடன் வந்து என்ன பண்ணுறான்னா, தன் கொம்பையே 2 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணிட்டு போய் தூங்கிடுறானா. இதனால் மறுநாள் வருது. அப்போது எல்லாரையும் கூப்பிட்டு யார் கொம்பு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கன்னு சொல்கிறாங்களாம். அதில் பார்க்குறப்போ நீதான் திருடன்னு சொல்கிறாங்களாம். அந்த 2 கொம்பு 2 இன்ச்சு கம்மியாக இருக்குல்ல, நீதான் திருடன்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு அந்த ராமையா வந்து, எப்படி இவனை திருடன்னு சொல்கிறீங்கன்னு நான் கொடுத்தது மேஜிக் கொம்பே இல்லை, சும்மா டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது மேஜிக் கொம்புன்னு சொன்னேன். இப்போ இது இவன் தான் திருடன் என்று தெரிஞ்சு போயிடுச்சு. தேங்க்யூ. பயந்து போய் அவன் கொம்பை கட் பண்ணால, அதனால் அவன் தான் திருடன். இதனால் ராமையாவுக்கு ரொம்ப சந்தோஷமா, எல்லா நகையும் தன்கிட்டே வந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா திருடன் வந்து எல்லார்கிட்டையும் நல்லா மன்னிப்பு போய் கேட்டான்.